வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு பகவானும் குரு பகவானும் இணைவு. இதனால் எல்லா ராசி மக்களுக்கும் சாதகமற்ற தாக்கங்கள் குறித்து சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று கிரக நிலைகள் உறுதியாக கூறுகின்றன. மனித வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எங்காவது அல்லது மற்றொன்று கிரகங்கள் அல்லது நட்சத்திரங்களால் பாதிக்கப்படுகின்றன. ஒரு கிரகத்தின் நிலை மற்றும் திசையின் காரணமாக ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அவை சுப மற்றும் அசுபமானவையாக இருக்கிறது. ஒரு கிரகம் தன் நிலை மாறும்போதெல்லாம் அதனால் ஜாதகனுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. சிலர் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த ராகு வியாழன் நினைவு பற்றி பொதுவாக எல்லா ராசி மக்களுக்கும் கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியவற்றை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். கிரக பயிற்சியின் போது சில கிரகங்கள் சுப அல்லது அசுப யோகங்களை அல்லது ராஜயோகங்களை உருவாக்கும் மற்ற கிரகங்களுடன் இணைந்து செயல்படுகின்றன. கிரகங்களுடைய சேர்க்கை அனைத்து ராசிகளிடம் தனித்துவமான தாக்கத்தையும் பலனையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பதிவின் மூலம் ராகு வியாழன் இணைவை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். வியாழன் மற்றும் ராகு ஒரே வீட்டில் அல்லது ராசியில் இணைந்தால் அது எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் எதற்கும் சோதனத்தில் வியாழன் மற்றும் ராகுவின் பங்கு என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். முதலில் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் மனித வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் மற்றும் இவர் மற்ற அனைத்து கிரகங்களிலும் மிகப்பெரிய கிரகமாக விளங்குகிறார். இவர் தேவர்களின் இறைவன் என்று பட்டத்துடன் கௌரவிக்கப்படுகிறார். இந்த கிரகம் ஒரு நபருக்கு, ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கிறது மற்றும் அவர்களை அன்பாக பண்புடனும் நடத்துகிறது. சூரியனை சுற்றி வர குரு பகவானுக்கு சுமார் 12 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே இருக்கும். சில நேரங்களில் சில வருடங்களில் 13 மாதங்களாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு உண்டான சூழல் என்பது ஒரு ராசிக்கு ஒரு வருடம் என்பது 12 ராசிக்கும் 12 ஆண்டுகளாக இருக்கிறது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இவை மாறுபடக்கூடிய தன்மையும் இருக்கிறது. இதனால் கௌரவம், மரியாதை மற்றும் அது சார்ந்த சமூக நடவடிக்கைக்கு தகுந்தவாறு இந்த கிரகம் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு மக்களை வழிநடத்துகிறது. இது மதம் மற்றும் ஆன்மீகத்தின் பிரதிநிதி என்றும் அழைக்கப்படுகிறார் குரு பகவான். இந்து வேதங்களில் குரு பகவான் கடுமையான, உன்னதமான மற்றும் தொண்டும் என்றும் கருதப்படுகிறது. இந்த குரு கிரகத்தின் தாக்கம் ஒருவரை மேலும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் வாழ செயல்படுத்துகிறது. இந்த கிரகத்தின் தன்மை கனிவானது மற்றும் தாராளமானதாகவும் இருக்கிறது. மொத்தத்தில் குரு பகவான் அதிர்ஷ்டம், பணம், கௌரவம், புகழ், ஆன்மீகம், மதம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. இந்த குரு பகவான் சுப இயல்புடையதாகவும் இருக்கிறது மற்றும் இவர் தனுசு மற்றும் மீனத்தை ஆளுகிறார். இந்த கிரகம் ஒரு ஜாதகருக்கு அதிக பகுத்தறிவு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை வழங்கி அவர்களை செம்மைப்படுத்துகிறார். சோதிடத்தில் ராகுவின் முக்கியத்துவம் என்பது, ராகு எப்போதும் பின்னோக்கி செல்லும் நிழல் கிரகம். இது மாயின் நிலையை உருவாக்குகிறது மற்றும் அதன் தாக்கத்தால் மனிதர்கள் உலக இன்பங்களில் தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள். ராகு ஒரு ஜாதகருக்கு பிரபலத்தை வழங்குகிறது மற்றும் அவர் தகவல் தொழில்நுட்பத் துறையை பிரதிபலிக்கிறார். ராகுவின் நிலை காரணமாக ஒரு ஜாதகர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. தேவைகள் அவருக்கு எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பெற வேண்டும், இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்ற பேராசையில் எப்பொழுதும் வாழ வைப்பார் இந்த ராகு. ராகு ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு செல்வதற்கு 18 மாதங்கள் ஆகும், அதாவது 1.5 ஆண்டுகள். இவருடைய மகாதசையும் 18 ஆண்டுகள் ஆகும். இது எந்த ராசியையும் அல்லது ஜாதகத்தில் வீட்டையும் இவர் ஆளவில்லை. சுவாதி, சதாபிஷம், திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்கள் ராகுவால் ஆளப்படுகிறது. ராகு ரிஷபம் அல்லது மிதுனத்தில் உயர்ந்து தனுசு மற்றும் விருச்சிகத்தில் பலவீனமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் ஜாதகத்தில் லாப வீட்டில் ராகு இருந்தால் நல்ல பலன்களை தரக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார். ராகு வியாழன் இணைவு என்பது சோதனத்தில் வியாழன் புத்திசாலித்தத்தின் பிரதிநிதி மற்றும் அவர் வெற்றி, கல்வி, ஞானம் மற்றும் தொழில், வேலை அல்லது வணிகம் ஆகியவற்றின் தொடர்புடையவராக இருக்கிறார்.
மறுபுறம் ராகு ஒரு நிழகிரகம். எனவே ஒருவரின் ஜாதகத்தில் ராகு வலுவாக இருக்கும் போதெல்லாம் அவர்களை கந்தலிலிருந்து பணக்காரர்களாக மாற்றக்கூடிய தன்மையில் ராகு செயல்படுவார். ஆனால் அது அசுப பலன்களை வழங்கத் தொடங்கினால் அவருடைய வாழ்க்கை வறுமை மற்றும் துக்கத்தால் நிரப்பப்படும். மனிதர்கள் துன்பத்துக்கு ஆளாக நேரிடும். ஒரு ஜாதகத்தில் ராகு வியாழன் இணைவு 2 விதமான பலனை தருகிறது. சுப அல்லது அசுப வியாழனும் ராகுவும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ராகு வலுவிழக்க செய்யும் போது வியாழன் உயர்ந்த நிலையில் இருந்தால் அந்த இணைவு ஒருவரின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த 12 ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் மற்றும் அதன் நேர்மறையான செல்வாக்கு இவர்களின் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை, வீடு மற்றும் வணிகம் போன்றவற்றில் உயர்ந்து காணப்படும். மறுபுறம் வியாழன் வலுவிழந்து ராகு ஒரு உயர்ந்த ராசியாக இருந்தால் இந்த சூழ்நிலையில் பூர்வீகம் இந்த ராசி மக்கள் 12 ராசி மக்களுக்கு எதிர்மறையான முடிவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். இதனால் இந்த மக்கள் நிதி சார்ந்தவற்றில் உறுதியற்ற தன்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இவர்கள் பொருளாதார ரீதியாக கடினமான நேரத்தை கடப்பது மட்டுமல்லாமல் இவர்களின் மனமும் அந்த நேரத்தில் வேலை செய்வதை நிறுத்துகிறது. சோம்பலுடன் செயல்படுவார்கள். ராகு வியாழன் இணைவதால் மக்கள் தவறான பாதையில் நடக்க ஆரம்பித்து கெட்ட சகவாசத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதை அழித்துக் கொள்வார்கள். இதனால் இந்த மக்கள் தங்கள் கைகளால் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் கூறலாம். ஆகவே ராகு வியாழனுடைய இணைப்பு என்பது ராகுவனுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது, குருவனுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது, யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை பொறுத்து ஜாதகர்கள் தங்களுடைய பலன்களை அறுவடை செய்து சாதாரணமாக வாழ்வில் உயரலாம். ஆகவே இந்த பதிவு என்பது பொதுவானது, 12 ராசிகளுக்கும் பொதுவானது. ராகு மற்றும் குரு பகவானுடைய இணைவு என்பது இது 12 ராசிகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராகு மற்றும் வியாழன் ஒன்றாக இருக்கும்போது 12 ராசிக்காரர்கள் கடினமான காலத்தை கடக்க வேண்டியிருக்கிறது. மேலும் வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். இங்கே வியாழன் மரம் இருந்தால் இந்த சூழல் ஏற்படுகிறது. வேத ஜோதிடத்தில் குரு சண்டால யோகம் அசுபமாக கருதப்படுகிறது. ராகும் வியாழனும் இணையக்கூடிய சூழலை குரு சண்டால யோகம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஜோதிடர்களால். அதே நேரத்தில் ராகு வியாழன் தனது எதிரியாக கருதுகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இங்கே பார்க்க வேண்டும். இருவரும் ஒன்றாக வரும்போதெல்லாம் ஜாதகர்களை ஒருவருக்கொரு ஒரு தவறான கலவையை உருவாக்கி ஜாதகர்களை வலுவிழக்க செய்து அவர்களை மேற்கொண்டு துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள். இதில் மக்கள் முடிந்தவரை தங்களுடைய நேர்மையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் இவற்றிலிருந்து தப்பித்து நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.